கோவை அருகே மேம்பால தடுப்புச் சுவரில் கார் மோதி விபத்துக்குள்ளானதில் தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி வந்த ஊழியர் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். கோவை மாவட்டம் பெரியநாயக்கன் பாளையம் பகுதியைச் சேர்ந்த 37 வயதான சசிகுமார் கோவையில் செயல்பட்டு வருகின்ற தனியார் நிறுவனத்தில் ஊழியராக பணியாற்றி வந்தார். அவர் தன்னுடைய காரில் கோவை மேட்டுப்பாளையம் சாலையில் சென்று கொண்டிருந்தார். ராமகிருஷ்ணா வித்யாலயா மேம்பாலம் ஏறுகின்ற தொடக்க பகுதியில் வந்தபோது எதிர்பாராத விதமாக கார் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையின் நடுவே அமைந்திருந்த தடுப்புச் சுவரில் வேகமாக மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் காரினுடைய முன்பகுதி முழுவதுமாக சேதமடைந்ததுடன் சசிகுமார் தலையில் பலத்த காயமடைந்தார். விபத்தை பார்த்த பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் அவரை உடனடியாக மீட்டு அருகில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். அங்கு பரிசோதனை செய்த மருத்துவர்கள் சசிகுமார் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த பெரியநாயக்கன் பாளையம் போலீசார் விபத்துக்குள்ளான வாகனத்தை அகற்றி போக்குவரத்தை சீரமைத்தனர். தொடர்ந்து சசிகுமாரனுடைய உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக கோவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த விபத்து தொடர்பாக பெரியநாயக்கன் பாளையம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.